கோயம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர், கௌரவ தலைவர், மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர், எனக்கு சகோதரர் மாதிரி. ஏனென்றால் நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர் பக்கம்தான். ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்குது, காரம் தனியாக ஸ்வீட்டு தனியாக அப்படின்னு அவர் பேசுகிறார். ஜிஎஸ்டி பற்றி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்குறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க. அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க. என்ன குறைகள் இருந்தாலும் சொல்கிறது தானே. நாங்கள் குறைகளை கேட்கவே மாட்டோம், நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது வராமல் இருந்திருக்கலாம், அந்த முயற்சி எடுக்காமையே இருந்திருக்கலாமே. ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க. வருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கிறவங்க. அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா, எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினார். நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணலை. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்பாவது வந்து உங்கள்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அது இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. ஏனென்று கேட்டால் அது ஒரு பொது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை இதை பற்றி. அடுத்த நாள் காலை, நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில் 10 மணிக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம். அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் இருக்கலை, காலையில் வாய்ப்பே இல்லை, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட். அதை கூட சொல்கிறாரு, 4 மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, உங்கள் விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வராரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க, அந்த வீடியோவும் இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது. ஆனால் உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கிட்டும் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்கள் சகோதரி மாதிரி தான், ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு. அவ்வளோதான். கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் என்ன கூட சொல்ல விரும்புகிறேன். நான் வழக்கமாக அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை, அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை. இன்றைக்கும் இங்கே பெண்களுக்கான சம வாய்ப்புகளாக சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக, பெண் அரசியல்வாதியாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல,
ஐயோ நான் பெண் அரசியல்வாதி, என் மேலே இறக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நீங்கள் அதே மேடையில் ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசித்து பாருங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொல்கிறது, ஆளுங்கட்சியில் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா? இல்லை. ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது நானும் கவனிக்கிறேன், தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம், அல்லது செல்வி ஜோதிமணியாக இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்குறது, உடனே அந்த வீடியோ வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது எங்ககிட்ட இல்லை, நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் சந்தோஷம். ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையாக நான் பார்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சொல்லியும் எதிர்பார்த்தேன். இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஸோ அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம், காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற இழுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. அதை பற்றி, அந்த சமூக நீதி பற்றி யாரும் பேசலை. ஆனால் ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க, இவங்க பண்ணுற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார். இவங்க சொல்கிற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார். இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியிலே பார்லிமெண்ட்டில் அவர் தோலுரித்து விடுகிறார். அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னால் எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி. தங்களோட பாரம்பரியமான அரசியல், எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்களில் உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேசுறது. இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாற்று. இதுதான் நடந்த விஷயம். அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் போய் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே தொழிலதிபர் தானாகவே வந்து அவர் விஷயத்துக்கான வருத்தம் கேட்டார். எதற்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளத்தில் நிறைய பேரோட கேள்வியாகும். நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களோட கேள்விகள் இதோட இருந்ததுன்னா, ஒரு அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடக்குது. அரங்கத்துக்குள்ளே நடக்கிற கூட்டத்தில் ஒரு பெண் அமைச்சர், பெண் எம்எல்ஏ பற்றி அநாகரிகமாக அவர் பேசினாருன்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி பேசலாமா? இல்லைங்க, பேசியிருக்கக்கூடாது. என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்லை, சொல்லியிருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்குள்ளே பேசுகிறது வேறு. வெயிட். ஆனால் இத்தனை பேருக்கு முன்னால் அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி போகுது? நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும், கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் ட்ரஸ்ட்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்ணுறாங்க. பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியாக சைமாலிருந்து ஒரு டெலிகேஷன் வருது, அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த டெலிகேஷனை மீட் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்த இத்தனை விஷயத்தை பற்றி யாராவது பேசினாங்களா? ஆனால் ஜிஎஸ்டி பற்றின பேசுகிற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் இந்த வீடியோவை பின்னால் அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட
அதிகார பக்கத்துலேயோ இல்லை வந்து அவங்களோட முகநூல் பக்கத்துலேயோ போடுறத நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்கிறேன், நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஓகே அவர் நீங்களே சொல்றீங்க இட்ஸ் லைக் அ பிரதர் ஃபீலிங் சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ யூ வில் ஆல்சோ அக்செப்ட் ஹி நெவர் இன்டெண்டட் எனிதிங் மெலிஷியஸ். அவர் பேசின விதம் வந்து ரைட் ராங் தட்ஸ் எ டிஃபரன்ஸ். பட் ஹி ஆக்சுவலி டிடன்ட் மீன் எனிதிங் மெலிஷியஸ், கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, வந்து அப்பாலஜைஸ் பண்ணாரு. நேற்று மார்னிங் வந்து நாங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலாக ப்ரெஸ் கிட்ட அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன்ட்டார். வி ஆல் ஆஸ்ட், ஆனால் அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலாக பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்காது. இப்போ இன்னைக்கு மார்னிங் கூட உங்கள் பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அங்கே வந்து பார்க்கிங் ஏரியா இல்லை அந்த மாதிரிலாம் வந்து ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து இஷ்யூ கூட இல்லை மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அன் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் ஐ டோன்ட் திங்க் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அவரை வந்து மிரட்ட வைக்க பார்க்குறீங்க, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதை விட who will be the odd person to answer? நீங்க எல்லாத்தையும் எங்கிட்ட கேக்குறீங்க. நோ அன்னபூர்ணா ஹோட்டல்ல சாம்பார்ல வெங்காயம் தக்காளி இருக்கு அப்படினா நீங்க பேசுவோம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது? நீங்க அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நான் கேட்கறது குரு, shall you equate it? How I have expressed my opinion, how he has expressed opinion. Correct. See, but what we are saying is, நேற்று ஈவினிங் வந்து yes he apologized, that is fact. No one is denying the fact of the event to the sequence, no one is denying it. But அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது வந்து it is looking like அவரை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க இதில் எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னால், பிரைம் மினிஸ்டரை பற்றி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸில் போட்டுட்ருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சரி மேம், இன்னைக்கு எதுக்கு திரும்பவும் பார்க்கிங் ஏரியாவை பற்றி? நான் பார்க்கிங் ஏரியா பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம், ஒரு விஷயத்த நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்கன்னா பிஜேபிக்காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை, நாங்கள் கேட்டோம். அவர் வந்து அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி. ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க.